கர்த்தர் மகிமையுள்ளதாக. இன்றைய வசனம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமாக இருக்கவில்லை. கர்த்தர் மகிமையுள்ளதாக. இந்த வசனம் அன்னாள் குழந்தை இல்லாமல் இருக்கும்போது கர்த்தருடைய சமூகத்தில் ப்ரேயர் பண்ணுறாங்க, அழுது ப்ரேயர் பண்ணாங்க. ரெண்டு அந்த 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 அதிகாரத்திலே 2 வருஷம் 15வது வருஷம் பார்த்தீங்கன்னா இருதயத்தை ஊற்றி விட்டாள்னு இருக்கும், ஊட்டி விட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராங்க, ரொம்ப அழுது எடுத்து ரொம்ப கண்ணீர் விட்டு தன் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணி ஊற்றி விடுறாங்க. ஊற்றி விட்டுட்டு பைபிளை போட்டிருக்கோம், பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அந்த அழுது கர்த்தருடைய ஆலயத்தில் அழுது முடிச்சிட்டாங்க. முடிச்சு வந்து சந்தோஷமாக போகிறாங்க. ஆனால் ஏற்ற காலத்தில் சாமுவேல் பிறக்கிறாரு. அவரை பெரிய நியாயாதிபதியாக கர்த்தர் வைக்கிறார். இந்த வேளையில் அவங்க வந்து அப்போ துக்கமுகமாக இருக்கவில்லை அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ ஏன்னா கர்த்தரை விசுவாசிக்காங்க. எப்போ விசுவாசம் நம்மளுக்கு வருதோ துக்கம் வராது. ஏன்னா கர்த்தர் எனக்கு என் ஜெபத்தை கேட்டுக்கொண்டார், எனக்கு பதில் தருவார், எனக்கு செய்வார்னு விசுவாசம் வரும்போது அங்கே துக்கம் வராது, மறுபடியும் கண்ணீர் வராது. நம்ம ஜெபிக்கிற ஜெபம், இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், நமக்கே விசுவாசம் கம்மியாயிரும். நம்ம ஜெபம் உண்மையில கர்த்தர் கேட்டாரா இல்லை பதில் தருவாரா அப்படின்னு சொல்லும்போது கண்ணீர் போயிட்டே இருக்கும். அன்னாள் வந்து வேதத்தில் போட்டிருக்கோம், அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. துக்க மூஞ்சே மாறிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரே அழுகையும் ஒரே துக்கம்தான். ஆனால் என்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊட்டி விட்டேன்னு 15 வசனம் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் துக்கமாக இருக்கவில்லை. ஏற்ற காலத்துக்கு கர்த்தர் கொடுக்குறார். இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையிலுமே நம்மளும் ஏதாவது சில காரியத்துக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு போவோம், தன் காரியத்தை கர்த்தர்ட்ட இருதயத்தை ஊற்றுவோம், அழுவோம், அழுது ப்ரேயர் பண்ணுவோம். ஆனால் ஒன்ஸ் கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் சொன்ன பிறகு பதில் தருவார், கிரியை செய்ய அவர் தருவார்னு சொல்லும்போது எந்திரிச்சு விசுவாசோடு எந்திரிச்சு போங்க. கண்டிப்பாக அந்நாளுக்கு சாமுவேல் தேவன் உங்கள் வாழ்க்கையில் எதுக்காக ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ விடுதலை கொடுப்பார். அந்த நம்மளுடைய விசுவாசத்தை கிரியையில் கொண்டு வருவோம். கண்டிப்பாக இந்த பூமியில் எல்லாவற்றிலையும் எது கேட்டுருக்கீங்களோ எல்லாவற்றிலுமே ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை கற்று தருவார். இந்த பூமியிலையும் ஆசீர்வாதம் பரலோகத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார். அநேக ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு வந்து உங்களை பயன்படுத்துவார். அர்ப்பணிப்பும் தேவனுடைய கிருபை செய்வாராக. ஆமென்.